3% இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட இந்த 26% கிடைக்கல. அதை இவங்க வாங்கிக்கல. அப்போ வேற ஒரு கட்சியிலோ, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, விசிகா எங்க அமைதியா இருக்கும் எழுத்து. அப்போ சங்கராச்சாரியரை வைக்கிற இடத்துல ஷாலோட கருத்து வேணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கல்ல, அங்கதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க அந்த இடத்த கொடுக்கல, நீங்க அந்த இடத்த எனக்கு கொடுக்கலையே, நீங்க அந்த இடத்த எனக்கு கொடுக்கல. எந்த மேடையிலயும் எனக்கு இது வரைக்கும் விசிகா ஏற்றவே கிடையாது. அப்புறம் எப்படி என் மேல நான் தான் வளர்த்து விட்டேன்னு போய் சொல்லலாம்? இவ்வளவு இருக்கிற இந்த இதில் விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சியுடைய தாக்கம் இருக்க போய் தான் இப்போ ஒரு அச்சம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான ஒரு எல்லாருக்குமே வந்து வேணாம் கேள்வி கேட்பதற்காக ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. என்ன கேள்வி கேட்டாங்க? உள்ளடி வேலை பாக்குற பாரு, புதுசா வளர்றவங்களை வெட்டி போடுறது, அது பாக்குறாங்க, அதை பாக்குறாங்க. அதை செய்யாதீங்கன்னு நான் சொல்றேன். கட்ட பஞ்சாயத்து வேலை அரசியல்ல நீ பண்ணக்கூடாது, நீ இங்க போக கூடாது, நீ அந்த கட்சிக்காக பேசக்கூடாதுன்னா நீ சொல்லக்கூடாது. நாளைக்கு எடப்பாடியை மீட் பண்ணனாலும் நான் போறேன். And if I'm going to meet any leader north from BJP is a minister, நான் போவேன். உன் அரசியலுக்காக நீ பேசும்போது நான் மக்கள் பிரச்சனைக்காக நான் பேசுவேன். அங்கே நான் முத்திர குத்துற வேலையை நீ பண்ணக்கூடாது, ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றேன். See, thing is that புரிஞ்சுக்கோ, தலித் சமூகத்துக்கு ஒரு அரசியல் சரிப்பட்டு வராது. கன்ஷிராம் ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாரு, பிராமின்ஸோட சேர்ந்து ஒரு கொண்டு வந்தாரு. He was successful in that. Right? Kanchiram was successful. அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க, ஆனா he was successful. அப்படி இருக்கும்பொழுது இது மாதிரி பல விஷயங்கள். ராவன் தனியா நின்னாரு, மாயாவதி கூட நில்லுனாங்க, இவனை சந்திரசேகரன் இப்படி தனியா நின்னா he won. நமக்கு அந்த மாதிரி இடம் வேணும். இவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயமே நம்பிட்டு இருந்ததே பாஜக அந்த அயோத்தியை தான். ராமர் கோயில் கட்டி அங்கேயே வின் பண்ணது தலித் தானே. அங்கேயே வந்து அதுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல போட்டு நிக்க வச்சு கொண்டு வந்தாங்க. இங்க அப்படி முடியலையே உங்களால, இங்க அப்படி பண்ணவே முடியலையே. மாயாவதி இப்போ அங்க என்ன இத்தனை தடவை முதலமைச்சர் ஆக முடிச்சது இல்ல, இங்கேயே ஆக முடியல. ஏன்னா நீ அந்த மாதிரி பாலிடிக்ஸே எனக்கு பொண்ண விட மாட்டேங்கிற. நான் பாராட்டு தான் வேணும். ஏன் பாராட்டணும்? நீ கமலுக்கு கொடுத்த, கமலுக்கா கொடுக்கணும்? ஆனா நீ தனபாலுங்கிற ஒரு முனைவர் பட்டம் வாங்கின ஒரு தலித்துக்கு அதிமுக கொடுக்குறாங்க. ஸோ என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் நான் அதை ஆதரிக்கணும். பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் பாலிடிக்ஸ், தட் இஸ் ஆக்சுவல் சோஷியல் ஜஸ்டிஸ். என்னன்னா அதிமுக பண்றது தான் சரியான சமூக நீதி. நான் எவ்வளவு கிண்டல் பண்ணியிருக்கேன், அதிமுகவை எதிர்த்திருக்கேன். விசிகா கொடிக்கப்ப நட்டு பொடி கட்ட முடியுதா? ஏசிக்கு ஏங்க, நீங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, 2 எம்பி வச்சிருக்கீங்க, உங்க கூட்டணி கட்சி ஆட்சி. ஊர் தெருவுக்குள்ள உங்களுக்கு அனுமதி இல்ல. திமுக கூட போனா அவன் தனியா போறான். வானூர்ல எல்லாம் அதான் நடந்துச்சு போன தடவை. சோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல்ல நீங்க என்ன இம்பாக்ட கொண்டு வரீங்க? பாலியல் பலாத்காரம் நடக்கும், அது கூட ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல நடக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய நடக்குது, நிறைய நடந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் இருக்குல்ல, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. குறிப்பா திமுக ஆட்சியில இந்த கோயம்புத்தூர்ல ரேப் பண்ண பொண்ணு சுமார் 4 மணி நேரம் ரோட்ல அலைஞ்சு வேற வீட்டுக்கு போய் எகிரி குச்சி செவரேறி குச்சி ஹெல்ப் கேட்டுதான் அந்த பிள்ளை பொழைச்சது. இந்த மாதிரி நம்ம கேசஸ் சொல்லிட்டே போலாம். இவ்வளோ கேசஸ். இப்ப எங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க? தலித் பெண்களே பாதுகாப்பு இல்லைல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கிறாங்க பெண்களை, நீங்க பாக்குறீங்க, போலீஸ் அடிக்கிறான். திமுக நிர்வாகி தான் நிறைய விடயங்கள்லாம் இருக்குது, பேசுறதுக்கு இருக்குதுக்கு. விடுதலை சிறுத்தைகளை இருக்க போய் தான் நீங்களாம் இந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பா பேசுறீங்க அப்படின்றதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனுடைய எழுச்சி இருக்குது இல்லை? நான் எப்படி பதில் சொல்லுவேன் எனக்கே தெரியல. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களை அட்டாக் பண்ணாம இருந்தாலே பெரிய விஷயங்கிறேன். நான் என்ன சொல்றேன், நாங்களே பெண்கள் தைரியமா இருந்துக்கிறோம், உங்களுக்கு நாங்களே தைரியமா இருந்துக்கிறோம், நாங்களே பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கிறோம், நாங்களே இது வந்து கத்தி வச்சுக்கிறோம், எதுவும் வச்சுக்கிறோம், நாங்களே பத்திரமா இருந்துக்கிறோம், வெளியே கூட போகாமலாம். எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி தெரியுமா, வெளியே போன்னு சொல்லிடும். வெளியே போவேன், ஏதாவது பிரச்சனை நடக்கும், அப்புறம் எஸ் சேகர் மாதிரி ஒரு ஆளை போட்டு உங்களே அந்த டைம் அங்கே போக சொல்லுது. நீ தானே பத்திரமா இருக்கணும். அடுத்த 5 வருஷம் அதான் நடக்கும். திமுக வந்தா அடுத்த 5 வருஷம் திமுக வந்தா அதான் நடக்கும். நம்மளை திட்டுறவன் ஒருத்தர் வருவான், கரெக்டா? இல்ல அப்படி நடக்கவே இல்லைன்னு போய் சொல்ற ஆட்கள் வருவாங்க. விசிகா வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலனாலும் நாங்க பார்த்துப்போம், இதான் நிலைமைன்னு தெரியுது. ஆனா எங்களை பிரச்சனை கொடுக்க கூடாது விசிகா. அப்புறம் எடுத்ததுமே விசிகாவை சார்ந்தவர்கள், இவரு திருமாவோட போட்டோ எடுத்து போடுறவங்களே நம்மள எடுத்ததுமே அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றான். அப்போ எப்படி அது பாதுகாப்புங்கிறது ரேப் மட்டுமே கிடையாது, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அப்போ தலித் பெண்களையே நிறைய பேர் அரசியல் பேச வர மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த மாதிரி கட்சி ஆதரவு இல்லாத நிறைய தனித்த தலித் பெண்கள் ஏன் வர்றதில்ல? ஏன்னா வந்துட்டா இந்த மாதிரி பேச்சுக்கு அச்சுறுத்தப்பட்டு பயப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சத்யவாணி முத்து இருந்தாங்க,
ஓகே. ஒருத்தர் ஜெயலலிதா அந்த வார்த்தையெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி 2-3 பேர் பொறுத்துக்கலாம். எல்லாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. எனக்கே சில சமயம் இந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் வேற ஜாதிக்காரன் சொன்னா கூட அவன் ஜாதி வரியில சொல்றான்னு புரிஞ்சுக்கிறேன். நீ என்னோட ரத்தமா இருந்தே என்ன அப்படி ஒரு பொம்பளையெல்லாம் சொல்றியே, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க. நீ பண்ணி மூஞ்சு, உன் வாய் அப்படிலாங்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், தன்னுடைய சமூகத்து பெண்களை அந்த ஆண்கள் தான் ரசிக்கணும். ஆனா இவனுங்க தான் அந்த பெண்களை அவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க. யாரு எதிர்ப்பு வச்சா? நீங்க அங்க இது கூட பரவாயில்லங்க. நான் திமுக விசிகாவை விமர்சனம் பண்றேன் திமுகன்னு சொல்லிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி விசிகா 2-3 பொண்ணுங்களை வச்சு வீடியோ போட்டு அந்த வன்னியரசு எல்லாம் எடுத்து போட்டாங்கங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணணும், இந்த உள்ள போடணும், இந்த பொண்ணு வந்து தமிழக அரசுக்கு எதிராக பொய் பரப்புது, இது பாலியல் சம்பவம் பத்தி எல்லாம் பேசுறேன்னு பொய் பரப்புது அப்படின்னு விசிகாவோட ஆட்கள் என்ன வீடியோ போடுறாங்க. பேச வச்சதை எடுத்து போடுற வன்னியரசு என்ன சங்கின்னு சொல்லி போன வாரம் ஒரு வீடியோ போட்டாரு 10 நாள் முன்னாடி. அந்த ஒரு பொண்ணு என்ன சங்கின்னு சொல்லுது, என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது, என்ன திட்டுது, அதை எடுத்து அவர் போடுறாரு. நான் சொல்றேன், என்னுடைய அவங்க சண்டை, நான் யாரும் ஒரு பிஸ்திரி தானே நானு, ஏன் கூட இவ்வளோ சண்டை போடுறீங்கன்னா ஒரு ஊர்லயும் தலித்துகளுக்காக நிற்கக்கூடிய மக்களை நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதாவது எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூ ப்ரிவிலேஜ் இருக்கு, என்னால் நான் மல்டிபிள் லாங்குவேஜ்ல பேசுறேன், எழுதுறேன், மீடியா அட்வொகேசி பண்றேன், என்ன ஒரு 4 பேருக்கு ரோட்ல போனா தெரியுது, ஒரு பாதுகாப்பு இருக்கு, அதனால என்னால பண்றதையே நீங்க இப்படி அடுக்குறீங்கன்னா வாய்ஸ்லெஸ் விக்டிம்ஸை நீங்க இன்னும் பல விஷயத்துல எவ்வளவு இடத்துல அதுவும் திமுக இன்வால்வ் ஆன இடத்துல எவ்வளவு பண்ணியிருப்பீங்க. நீங்க போய் வட மாநிலத்துல கேட்டு பாருங்க. வட மாவட்டங்கள்ல காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், அங்க எல்லாமே நான் திரும்பவும் சொல்றேன், விசிகாவுடைய இன்வால்வ்மெண்ட் இன் கேசஸ். அதே மாதிரி கோபி நாயனார் இருக்கார்ல, மனசாட்சி திறந்து ஒரு நாள் அவரே வாய திறந்து எவ்வளோ மனித உரிமை பிரச்சனைகள்ல விசிகாவோட மனித உரிமை விஷயங்கள நிறைய செய்யறாருல, அவருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த நேரத்துல எல்லாரும் ஏதோ ஒண்ணுக்காக அமைதியா இருக்காங்க. என்னால் அப்படி அமைதியா இருக்க முடியல. மேபி ஐ ஹாவ் அ இஷ்யூ வித் பீயிங் சைலண்ட் ஆன் தீஸ் இஷ்யூஸ். என்னால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, என்னால் இன்னொரு இப்போதான் டேட்டா எடுத்தேன், இப்போதான் கதிர் கிட்ட டேட்டா வாங்கினா 47 பேர் ஆணவ கொலையில் மட்டும் செத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. மலை இது வந்து இந்த 5 வருஷத்துல 100 பேருக்கு மேல மலைக்குழியில் செத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஒரு எண்ணிக்கையை என்னால கடந்து போக முடியும்? அதை நான் வருந்தணும்ல, கஷ்டப்படணும்ல. ஆமா, அந்த கேள்விதான் நீங்க திமுக மேல வைக்கிறீங்க. திமுக அரசு குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பா இல்ல. நான் கேள்வி கேட்கறத விட அரசியல்ல இருக்கிற 2 MP 2 MLA கேள்வி கேட்கும் போது அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அவங்க கேட்டிருக்கணும். ஆமா, ஆனா நீங்க அவங்க காலில் விழுறீங்கல்ல. நீங்க எப்படி ரவிக்குமார் ஒரு ஸ்காலர், ஒரு அறிஞர் ரவிக்குமார் தான் எல்லாரும் சொல்லுவோம். ரவிக்குமார் போய் பொன்முடியோட வைஃப் காலில் விழுறாரு. வயசுல பெரியவங்க இதுல என்ன இருக்குமா? அவர் அப்படி சொல்லலாம். எனக்கு தவறாதான் படுது, அந்த கால் விழுற கலாச்சாரமே எனக்கு தவறாதான் படுது. இல்ல சிந்தனை செல்வன் வந்து இதுல நின்னுட்டு துர்கா அன்னைக்கு வாழ்க அப்படின்னு சொல்றதெல்லாம், யூ கேம் பிகாஸ் ஆஃப் உன்னுடைய சமூகத்துல பல தலைவர்கள் சவுக்கடி வாங்கி, கெட்ட வார்த்தைகள் வாங்கி, அவமானப்பட்டு, உனக்கு அந்த கல்வி, இடஒதுக்கீடு எல்லாத்தையும் ஈஸியா வாங்கி கொடுத்துட்டு போகும்போது அவர்களை அந்த வாய் புகழாமல் தொடர்ச்சியா வந்து சாமானியவர்கள் நம்மளுடைய உழைப்பை உறிஞ்சி, தலித்து மக்களுடைய உழைப்பை, தலித்துங்க இங்க சிஎம்ஏ ஆக முடியாது. கரெக்டா? எத்தனை கிட்டத்தட்ட 26% இருக்கும். நம்மளால இங்க சிஎம் ஆக முடியாதுன்ற இவரே சொல்றாரு, சிஎம் ஆக முடியல. அப்ப நம்ம உழைப்பு மட்டுமே உறிஞ்சிட்டு இருக்கவங்கள நீங்க கேள்வி கேட்கறாரு. 26% இருக்கிறதால வர முடியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்கல்ல? அவர் அப்படிதான் இல்ல, 26% இருக்கும். 3% இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட இந்த 26% கிடைக்கல. அது இவங்க வாங்கிக்கல. அப்போ வேற ஒரு கட்சியிலயோ, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, விசிகா எங்க அமைதியா இருக்கும்? வேற ஒரு கட்சியில, வேற ஒரு கூட்டணியில தலித்துகளுக்காக நான் ஒரு புது ப்ரொபோசலை கொண்டு போய் தரேன். வேற இவ்வளவு நாள் நீ எப்படின்னு தெரியாது, இனிமே தலித்துகளுக்கான ஒரு இடம், எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, எனக்கு இத்தனை இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் சரி பண்ணி கொடு, நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறியானா அவர்களுடைய அரசியல் வேறு, அவர்களுடைய நீ இருந்தாலே நீ சங்கி, நீ சொல்லாதங்கிற தயவுசெய்து ஐயா சாமி, நீங்க எதுவும் செய்யலனாலும் பரவாயில்ல, செய்யறதுக்காக புது முயற்சி எடுக்கிறவங்கள முத்திரை கொடுத்தாதீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன இது. உங்களுக்கு ஒரு அடையாளமா இருந்தது விசிகா வெளியில வர்றதுக்கு. ஒரு அடையாளம் நிறைய இடத்துல பேசிக்கோங்க, விசிகாவிலாம் நான் ஒன்னும் வரல. எப்படி எனக்கு புரியலன்னா, நான்
வெளியில வந்தது ஒண்ணு விஜய் டிவில நான் 2-3 ப்ரோக்ராம்ல நீங்களும் இல்லாம ஒரு கோடிலாம் கலந்துருக்கேன். நீயா நானா அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்து தான் எனக்கு மெயின். எழுத்து தான் எனக்கு சோறும் போடுது. எழுத்து தான் எனக்கு பெருமை குச்சு. அந்த எழுத்தை கொடுத்தது எனக்கு குமுதம். உங்களுக்கே தெரியும். நீங்க தானே குமுதம்ல என் நம்பர் வாங்கி தானே கால் பண்ணீங்க. சேகு தமிழரசன் அண்ணா என்னோட எழுத்தை பாராட்டணும்னு சொல்லும்போது எங்க குமுதம்ல இருந்து நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணீங்க. ஞாபகம் யார் அந்த கட்டுரை எழுதுனா அம்பேத்கர் பத்தி கட்டுரை சேகு தமிழரசன் டாக்டர் சேகு தமிழரசன் அவர்கிட்ட பேசும்போது உங்க நம்பர் கொடுத்தாரு. அப்போ அங்க என்னோட கனெக்ஷன் யாரு? குமுதம் தான் என்னோட கனெக்ஷனா இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட கனெக்ஷன் யாருன்னா காலேஜோடு தான். இவர்கள் தான் என்னோட எழுத்து. இப்போ காலேஜோடுக்கு டெய்லி கால்ஸ் வரும். ஷாலு எழுதி வைக்கிறீங்க, ஏன் புக்கு போட விடுறீங்க அப்படின்னு. ஆனாலும் அவர்கள் தைரியமாக பெருமாள் முருகனோட எப்படி இருந்தாங்களோ. ஒரு காலகட்டத்துல ரவிக்குமாருக்கு கொடுத்த ஆதரவு, அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. ரவிக்குமாருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ரவிக்குமாருக்கு இந்த பிரச்சனை திமுகவால வந்த போது நாங்க ரவிக்குமாரோட புக்ஸ் எல்லாம் போட்டோம். இப்ப ரவிக்குமார் அந்த மறந்துட்டாரு. ஆனா பெருமாள் முருகனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நாங்க பெருமாள் முருகனோட இருந்தோம். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க இருப்போம்னு என் புக்கு போடுறாங்க. என்னுடைய அடையாளம் இவர்கள் தான். அதே மாதிரி நான் ஆங்கிலத்துல எழுதுறேன். அப்ப ஆங்கிலத்துல எழுதுனா என்னோட அடையாளமா யார் இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். ஆங்கில இந்த அவங்க மோஸ்ட்லி அப்பர் காஸ்டோ இல்ல ஆங்கிலத்துல என்ன எழுத வைக்கிறவங்க வேற ஆட்கள் தான். இவங்களுக்கும் விசிகாக்கும் இன்ஃபேக்ட் விசிகாவில் சொன்னா குறையா சொல்றேன்னு சொல்றேன். விசிகாவோட எந்த ஒரு முக்கிய இதுக்கும் என்னை இன்வைட் பண்ணதும் இல்லை. அவங்க இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன், அப்புறம் அதாவது மேல்தட்டு வர்க்கம் அல்லது தலித் சமூகம் அல்லாத ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்லாத தேடுவார். ரங்கராஜ் பாண்டே இடம் கொடுப்பாரு. நிச்சயமா அது ஒண்ணு இருக்குல்ல. ரங்கராஜ் பாண்டே, ஓவியா, அருள்மொழி, சுந்தரவல்லி, இது போன்ற ஆட்கள் அவர்களுக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கா? நம்ம சமூகத்து தலைவர் நிறுத்தி வச்சு பார்த்தா முத்திரை குத்துவாங்க. அவங்களுக்கு வேலிடேஷன் ஃப்ரம் அப்பர் காஸ்ட் இஸ் நீடட். அவங்களுக்கு அந்த ஒரு வேலிடேஷன் தேவைப்படுது. அதனாலதான் அவங்க வந்து ரங்கராஜ் பாண்டேவா அவர் கூப்பிட்டு அவர் கவியரங்கு வச்சுக்கிறாரு. அவர் கவியரங்குக்கு வச்சுக்கிறாரு. பெரியாதுல ரங்கராஜ் பாண்டே வந்து பேசுறாரு. லட்சுமி ராமகிருஷ்ணன் தலித் கட்டமைப்புல இவ்வளவு பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பேசுறாங்க. நாங்க அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அப்படி எடுத்துக்கலாம் இல்ல? நீங்க அவங்களதான் வளர்த்து விட்டீங்கன்னு எடுத்துக்க முடியும் தவிர எனக்கு நீங்க கூப்பிடல, நீங்க வளர்க்கல. சரியா? என்ன ஏன் அம்பேத்கரை பத்தி பேசுவதற்கும் தலித் பிரச்சனைகளை குமுதத்துல எழுதுறதுக்கும் என்ன விட்டான் பாரு. அவன் தான் எனக்கு முக்கியம். ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க சங்கராச்சாரியார் படம் இருக்கு, பக்கத்துல உங்க படம் போட்டு உங்க போட்டோல நீங்க அம்பேத்கரை பத்தி எழுதிருக்கீங்க. அதுதான் என்னோட அரசியல், அதுதான் என்னுடைய களம், எழுத்து. அப்போ சங்கராச்சாரியரை வைக்கிற இடத்துல ஷாலோட கருத்து வேணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்களே, அங்கதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க அந்த இடத்த எனக்கு கொடுக்கலையே. நீங்க அந்த இடத்த எனக்கு கொடுக்கல. எந்த மேடையிலயும் எனக்கு இது வரைக்கும் விசிக ஏற்றவே கிடையாது. அப்புறம் எப்படி என் மேல நான் தான் வளர்த்து விட்டேன்னு போய் சொல்லலாம்? யுஎஸ்க்கு கூப்பிட்டது கூட யுஎஸ் ட்ரம்ப் மேல விமர்சனம் இருந்தா கூட கூப்பிட்டது ட்ரம்ப் கவர்மெண்ட், ஜோ பிடன், அதுக்கு முன்னாடி ஜோ பிடன் இருந்தாங்க, அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் தானே எனக்கு கூப்பிடுச்சு. அப்ப நான் நான் இவங்களுக்கு இது சொல்ல முடியும்? எந்த விதத்துல இவங்க என்ன வளர்த்து விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க. என்னோட வாய்ப்புகளை கம்மி பண்ணிருக்காங்க. என்னோட அதான் சொல்றாங்களே, எந்த பெண்கள்லாம் நியாயமா பேசுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு போகும். எந்த பெண்கள்லாம் அட்டூழியம் நடக்கும்போது வாயை மூடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி பெண்களுக்கு வாய்ப்பு வேணா நிறைய கொடுத்துருப்பாங்க. எனக்கு விசிகால எதுவும் கொடுக்கல. இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு சுத்தக்கூடாது. சரி, நீங்க எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றீங்க. எனக்கு எதிரி வந்து திமுக தான். காரணம் வந்துட்டு இந்த மாதிரியான காரணங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பா எந்த மக்களா இருந்தாலும் பெண்களுக்கு அநீதி நடக்க நான் விமர்சனம் பண்றேன். குறுக்கு மறுக்கா இவங்க வந்து வாடுறாங்க. இவங்களுக்கு எனக்கு நேரடி இது இல்லைன்றீங்க. அதன் பேர்ல நீங்க வந்து விசிகாவை கடுமையா வந்து நிறைய தாக்குதல் பண்ணிட்டே வரீங்க. அவங்க பண்ணதுனால தான் நான் பண்றேன். சரி, ஓகே, எதிர் தாக்குதல் சரி சொல்றீங்க. நீங்க இதுக்கு மாற்று என்ன நீங்க சொல்ல வரீங்க? ஒரு ஸ்டாலின் மாதிரியா ஒரு எழுத்தாளர், நல்ல ஸ்காலரு, ஆங்கிலம், ஹிந்தி, இப்படி பல திறமைகள் இருக்குது. நீங்கள் அவ்வளோ லேசப்பட்டவர்கள் நிறைய எழுதி நான் பார்த்துருக்கேன். உங்களை நிறைய வாசிப்பு திறன் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. நிறைய வாசிப்பீங்க. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவும் பேசுகிறீங்கல்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள், உங்களுடைய பாணியில் நீங்கள் பேசுகிறீங்க. தலித்துனா இது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் தனிப்பட்ட முறையில் அதை நம்ம விவாதிப்போம். இவ்வளவு இருக்கிற இந்த இதில் விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சியினுடைய தாக்கம் இருக்க போய் தான் இப்போ ஒரு அச்சம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான ஒரு எல்லாருக்குமே வந்து வேணா கேள்வி கேட்பதற்காக ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. என்ன கேள்வி கேட்டாங்க? ஏதோ இல்லை, அந்த எண்ணம் வருது. இல்லை வந்துருவாங்க, விசிகாரன் வந்துருவாங்க, இவனுக்கு என்ன பண்ண விசி வந்து, அதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் வரலையே. இல்ல மாற்று நீங்க என்ன? சரி, வரல எதுக்கும் வரலன்றீங்களா? எதுக்குமே விசிகா எந்த எதுக்கும் வரல. வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. மத்தபடி ஆக்கப்பூர்வமா விசிகா எதுவும் பண்ண. நான் என்ன சொல்றேன்,
மற்ற கட்சிகளில் வளரும் தலித்துகளை நீ விமர்சனம் பண்ணாம இருந்தாலே போதும். அதுவே எனக்கு பெரிய விஷயம். மற்ற கட்சிகள் இருக்க தலித்த நீ சங்கின்னு சொல்லாம இரு, மற்ற கட்சிகளோட போய் பேசு, மற்றவர்களோட நீ இருந்தாலே போதும். இல்ல புதுசா வளர்ற இந்த உள்ளடி வேலை பாக்குற பாரு, புதுசா வளர்றவங்களை வெட்டி போடுறது அதை பாக்குறாங்க. அதை செய்யாதீங்கன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒருத்தி இருக்கல, என்னை விட ஒரு சாமர்த்தியசாலி ஒரு அரியலூர்ல உட்காந்துருப்பா, பெரம்பலூர்ல உட்காந்துருப்பா, இவன் தேவடியான்னு சொல்றத பார்த்து பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்பா அவ. நான் அதனாலதான் இவனோட சண்டை போடுறேன். எல்லா சண்டையும் நான் போட்டுக்கிறேன், ஜோடா பார்க் மாதிரி நான் எல்லா சண்டையும் நான் போடுறேன். அப்பதான் அவனுங்களை அடக்க அவங்க சரி பண்ணதான் அங்க இன்னும் 10 பேர் வருவாங்க. 10 பெண்கள் பேசணும், தலித் பெண்கள் பேசணும். தலித் பெண் அரசியல் எங்க இப்போ பொற்கொடியக்கா ரைஸ் ஆறாங்க. கரெக்டா? இப்ப இதுக்கு முன்னாடி இந்த பொற்கொடி இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக ஒரு இது நடந்த போது என்ன தாக்கத்தை, அது என்ன குரல் வாய்ஸ் என்ன வந்தது? பொற்கொடியக்காவா? இல்ல, இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சு அவர் மேலே வழக்கு போட்டு சிறைப்படுத்தி நடந்ததெல்லாம் கேட்டீங்களா? விசிகாவை ஏன் திட்டுறீங்க, விசிகாவை ஏன் திட்டுறீங்கன்னு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்ணாருன்னு அவரே அடிச்சுட்டு அவரே கேஸ் போட்டாங்க மேல. பண்ணலாம் அந்த மாதிரி உன்னோட சகோதரன் நமக்குள்ள 100 முரண் இருக்கலாம் சார், நமக்குள்ள 100 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம அண்ணன் தம்பி மன்னிச்சுக்கலாம், கொண்டுக்கலாம். ஆனா என்னுடைய சமூகத்துல ஒருத்த அரச கேள்வி கேட்கிறாங்க, திமுக விமர்சனம் அத ஒரு முஸ்லிமை வச்சு அடிச்சு, முஸ்லிம்களுக்காக இங்கு பேசக்கூடியவர்கள் பறையர்கள் தானே, நீங்களே சொல்லுங்க. இஸ்லாமியர்களுக்காக எவ்வளவு பறையர்கள் பேசுறோம், ஆனா இதே இஸ்லாமியர்கள் பறையர்களுக்காக பேசுறது இல்ல. ஆனா நீ அடிக்க போன பாரு ஏர்போர்ட் மூர்த்தியை, அடிச்சுட்டு அவர் தன்னை தற்காத்துக்கிட்டவரே கேஸ் போடுறீங்கன்னா அதை விட சர்வாதிகாரம் உலகத்துல என்ன இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி புகலிடமா எங்கேயோ போறாருன்னா நீ சங்கி இல்ல, நீ அடிப்ப. நான் கேக்குறேன், உனக்கு நியாயமா இருக்கா? வடச்சென்னை கேக்குறேன், நீ அடிப்ப, நீ பொய் கேஸ் போடுவ, நீ என்ன ஆளை வச்சு மிரட்டுவ, நான் சப்போர்ட்டுக்கு அவன்கிட்டயாவது போனா நீ என்ன சங்கின்னு என்ன விளையாடுறியா? நீ இல்ல விளையாடுறியா? நான் எங்க போவேன் அப்போ? நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்ற, நீ எனக்கு எதுவும் செய்ய மாட்ற. எனக்கு ஒருத்த வாய்ப்பு கொடுத்து நீ வாமா, உனக்கு உமன்ஸ் கமிஷன்ல நான் தரேன்னா நான் போவேன். ஏன்னா உமன்ஸ் கமிஷன்ல உட்காந்து தீர்ப்புவேன். அங்க போக கூடாதுன்னு நீ என்ன சொல்லக்கூடாது. கட்ட பஞ்சாயத்து வேலை அரசியல்ல நீ பண்ணக்கூடாது. நீ இங்க போக கூடாது, நீ அந்த கட்சிக்காக பேசக்கூடாதுன்னா நீ சொல்லக்கூடாது. நாளைக்கு எடப்பாடியை மீட் பண்ணனாலும் நான் போவேன். And if I want to meet some any leader in north from BJP is a minister, நான் போவேன். உன் அரசியலுக்காக நீ பேசும்போது நான் மக்கள் பிரச்சனைக்காக நான் பேசுவேன். அங்கே நான் முத்திர குத்துற வேலையை நீ பண்ணக்கூடாது, ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றேன். See, thing is that புரிஞ்சுக்கோ, தலித் சமூகத்துக்கு ஒரு அரசியல் சரிப்பட்டு வராது. நீங்க பாத்திருக்கீங்களே, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தலித் சமூகத்துல வேரியஸ் ஆளுமைகள் இருப்பாங்க, வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும், வேரியஸ் டைப் ஆஃப் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அப்படிதான் முடியும். அம்பேத்கர் ஒரு அரசியல் பண்ணாரு, அம்பேத்கர் ஒரு அரசியல் பண்ணாரு, எம்சி ராஜா ஒரு அரசியல் பண்ணாரா? அம்பேத்கர் எம்சி ராஜாவுக்கு மரியாதை கொடுத்தாரா? அதுதான் மரியாதை. அம்பேத்கர் கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்க கடிதம் எழுதினாரு பண்ணிட்டாங்க. ஆனா பிரச்சனை பொது பிரச்சனையில ஒன்னா நின்னாங்கல்ல, எல்லாருமே அப்படிதான் நின்னோம். அப்போ நீ இந்த தடவை எங்களை முரண்பாடு, இதுதான் தலித் அரசியல், இந்த ஒற்றை கோட்ல தான் போகணுங்கிறதே. நான் என்ன சொல்றேன், நம்ம இப்ப கூட சொல்றேன், நம்ம ரொம்ப ரியாக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நம்ம ஒண்ணு சொல்றோம், சண்டை போடுறோம். நோ, கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து அழி. நம்ம ரியாக்டிவ் பாலிடிக்ஸ் எல்லாம் எப்பவுமே தேவை கிடையாது. நான் ஒரு பாலிடிக்ஸ் பண்றேன், இவ்வளவு நாள் இவ்வளவு ஃபார்முலா பண்ணிட்டீங்க, செட் ஆகல, இப்போ புதுசா ஒரு ஃபார்முலா பண்றோம், இது நல்லா தானே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கன்ஷிராம் ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாரு, பிராமின்ஸோட சேர்ந்து ஒரு கொண்டு வந்தாரு. He was successful in that, right? கன்ஷிராம் was successful. அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க, ஆனா he was successful. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி பல விஷயங்கள், ராவன் தனியா நின்னாரு, மாயாவதி கூட நில்லுனாங்க, இவனை சந்திரசேகர அதுக்குள்ள தனியா நின்னா, he won. ரைட்? அயோத்தியில நிகிலேஷ் அந்த இவர் ஒருத்தர் தலித் நின்னாரு அயோத்தியில. அவர் நின்ன கட்சி நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கட்சி ஜாதிவாத கட்சி. பட் அவர் நின்னாரு, அவர் ஜெயிச்சார் அயோத்தியில. அந்த ரெப்ரசன்டேஷன் நமக்கு முக்கியம், நமக்கு அந்த மாதிரி இடம் வேணும். இவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயமே நம்பிட்டு இருந்ததே பாஜக அந்த அயோத்தியை தான். ராமர் கோயில் கட்டி அங்கேயே வின் பண்ணது தலித் தானே. அதுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து போட்டு நிக்க வச்சு கொண்டு வராங்க. இங்க அப்படி முடியலையே உங்களால, இங்க அப்படி பண்ணவே முடியலையே. மாயாவதி இப்போ அங்க என்ன இத்தனை தடவை முதலமைச்சர் ஆக முடிச்சது இல்ல, இங்கேயே ஆக முடியல. ஏன்னா நீ அந்த மாதிரி பாலிடிக்ஸே எனக்கு பொண்ண விட மாட்டேங்கிற. நீ என்ன சொல்ற, தடுக்கிற, இதுதான் வழி, இதுதான் வழி. இல்லப்பா, நான் இந்த பக்கம் போனாதானே எனக்கு அடுத்த வழி என்ன இருக்குன்னு தெரியும். ஏன் மாயாவதிகள் உருவாக்க தடுக்குதுன்றீங்களா? விசிகா 100% தடுக்குது. அங்க அந்த நார்த் இந்தியன்ல ஏற்பட்ட நீங்க சொன்ன மாதிரி அவரே டெய்லி உட்கார்ந்து அழுறாரு, சீட்டு வருது அழுதுட்டு இருக்காரு. சீட்டு வரும்போது பாத்தீங்களா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்றாரு. அப்போ உங்களால ஒரு விஷயம் நீங்க போராடுறீங்க முடியலங்கும் போது புதுசா ஒருத்தர்
ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நீங்க அந்த சைடு போகலனாலும் பரவாயில்ல, அவங்கள அசிங்கமா பேசாம இருக்கலாம். விஜயை விமர்சனம் பண்றது, விஜய் ஒரு புது பாலிடிக்ஸ் கொண்டு வரா. விஜய் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு பாமகவில இருந்து சாரை சாரியாக வன்னி இளைஞர்கள் எங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு. ஆக்சுவலா அது நடக்கல. விசிகால இருந்து சாரையா தாவேக்காவும் நாத்தைக்காவும் போட்டாங்க இளைஞர்கள். அவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் பிடிக்கவே இல்லை. ஒரு பெரிய ஷிஃப்ட் மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஷிஃப்டா இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு புதுசு தேவைப்படுது, புது அரசியல் தேவைப்படுது. அதை நீ அண்டர்ஸ்டாண்ட். அரசியல வந்து வேணாம், இது வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு திமுகவுக்கு ஒரு கிளையா போயிடுச்சு, இது சாச்சுரேட் ஆயிடுச்சு. அப்போ வேற ஒன்று கிட்ட போறேன்னா அது வந்து சூப்பர் நான் சொல்ல வரல விஜய். ஆனா வேற ஒரு புது விஷயங்களை நோக்கி போறாங்க போது நீங்க அதுக்கு செவி குடிசாய்ச்சு அவனை கேட்கணும். ஓகே, அதை விட்டு விஜய் கூட போறலாம் தற்குறி, அதிமுக போறவங்களாம் சங்கி அப்படி சொல்லாதீங்க. அவன் சின்ன சின்ன ரோல்ல ஒரு மைல் ஸ்டோன் அங்க ஏதோ பண்ணிட்டே இருக்கான். தனபால் அதிமுக இருந்தாரு, ஒரு மைல் ஸ்டோன் உண்டாச்சு இல்ல. இப்ப இருக்க தனபாலுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க ஏடிஎம்கே. நான் பாராட்டு தான் வேணும். ஏன் பாராட்டணும்? நீ கமலுக்கு கொடுத்த, கமலுக்கா கொடுக்கணும்? ஆனா நீ தனபாலுங்கிற ஒரு முனைவர் பட்டம் வாங்கின ஒரு தலித்துக்கு அதிமுக கொடுக்குறாங்க. ஸோ என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் நான் அதை ஆதரிக்கணும். பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் பாலிடிக்ஸ், தட் இஸ் ஆக்சுவல் சோஷியல் ஜஸ்டிஸ். என்னன்னா அதிமுக பண்றதுதான் சரியான சமூக நீதி. நான் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கேன், அதிமுகவை எதிர்த்திருக்கேன். பட் அதான் சொல்றேன், கூட்டணியில இருக்கிறாங்கன்றதுக்காக இவங்க பண்ற அரசியல் தவறான அரசியல் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே வரலன்னா வெக்கம் கட்டு போய் திமுக சப்போர்ட் பண்றன்ற பேர்ல பிஜேபி கூட இருந்த போது திமுக ஓட்டு போட்டவங்க தான் நாங்க தான் பிரச்சாரமே பண்ணோம், ஓட்டும் போட்டோம். ஆனா திமுக அதை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிருக்கலாம் நமக்கு சாதகமா, யூஸ் பண்ணலாம். அவங்க குடும்பம் வளர்றதுக்கும் முரசொலிமாறன் குடும்பம் வளர்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. கரெக்டா? நம்ம சமரசம் பண்ணது நம்மளுக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கணும். ஆனா அவங்க குடும்பத்துக்கு தான் ரிசல்ட் வந்து. தலித்தினுடைய இந்த அரசியல் வந்து மேல வரல, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் திமுக அதை பயன்படுத்திக்கிச்சுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா திமுக நம்மளோட உழைப்பை உறிஞ்சு நீங்க சொல்லக்கூடிய தலித் மக்களுக்கு இந்த விசிகால கீழ்மட்டம் வரைக்கும் இல்ல அந்த மக்களுக்கு பொதுவாக எந்த நன்மை நடக்கல? விசிகாக்கே நன்மை நடக்கல. விசிகா கொடிக்கப்ப நட்டு கொடி கட்ட முடியுதா? பேசிக் ஏங்க, நீங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, 2 எம்பி வச்சிருக்கீங்க, உங்க கூட்டணி கட்சி ஆட்சி. You're not capable to hoist your own flag, party flag. அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? சொந்த நம்ம கொடியை பிடிச்சிங்களா, நம்ம சின்னத்தை வச்சுக்க முடியல, சின்னத்தை வரைய முடியல, உங்க பேரை போட முடியல, பிரச்சாரம் பண்றதுக்கு ஊர் தெருவுக்குள்ள உங்களுக்கு அனுமதி இல்ல. திமுக கூட போனா அவன் தனியா போறான். வானூர்ல எல்லாம் அதான் நடந்துச்சு போன தடவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல நீங்க என்ன இம்பாக்டை கொண்டு வரீங்க? செஞ்சுட்டேன் சனாதானத்தை ஒழிச்சுட்டேன். என்ன சனாதானம்? திமுக தான் பண்ற சனாதானம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். சரி, இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு அரசியலை பேசிகிட்டே இருந்துட்டோம். மிக ஒரு நீண்ட ஒரு கருத்து ஒரு விவாதம் தான் அதை சொல்கிறோம். நமக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பு இதில் எதுவும் இல்லை. விவாதிக்கப்பட வேண்டியதுதான் சரியாக நீங்கள் பேசியிருக்கீங்க. மாற்று கருத்து இதில் விசிகாவிலேருந்து யார் சொன்னாலும் நம்ம எடுப்போம், சரியானவர்களாக வந்து. அதே நேரத்தில் இன்னொரு இப்போ நடப்பு அரசியல் வரும் உங்களுக்கு. திமுகவினுடைய இந்த தேர்தல் வரைவு, அவங்களுடைய பிரச்சாரம், அந்த விளம்பரம், நாங்கள் வந்து எல்லா வகையிலும் எல்லா தரப்பையும் முன்னேற்றி விட்டோம், அதனால் மீண்டும் எங்களுக்கே வாக்கு அப்படின்னு சொல்கிறது ஒன்று. குறிப்பாக இலவச பேருந்து 1000 ரூபாய் மாணவ மாணவிகளுக்கு, இதெல்லாம் யார் செய்வார்கள், நாங்கள் செய்திருக்கிறோன்ற மாதிரி தான் விளம்பரம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அந்த நியூஸ் பார்த்தீங்களா? அதில் மதுரை தீர்த்தக்காடு அப்படின்ற ஒரு ஊரில் 40 வருஷமா மதுரை தீர்த்தக்காடுல 40 இயர்ஸா இது இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, தலித் காலனியில் இப்போ வரைக்கும். இந்த 5 வருஷமா திமுக என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்புறம் சிறைசாலைகள்ல ஜாதி இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கண்டுபிடிச்சு அதில் டாப் 10 ஸ்டேட்ல தமிழ்நாடு ரொம்ப முக்கியமா இருந்தது. இந்த 5 வருடத்துல தமிழக சிறைகளில் தலித்கள் தனி, இடைநிலை ஜாதிகள் தனி அப்படி இருக்கிறாங்க. தலித்துகளுக்கு கக்கூஸ் கழுவுற பணி, சிறைச்சாலைக்குள்ளேயே சமைக்கிற பணி வேற ஜாதிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. பிரிசனர் ரைட்ஸ்ல தானே வரும், அதுவும் நான் மீட் பண்ணலாம். அப்புறம் ஃபால்ஸ் கேசஸ், குறிப்பிட்ட சமூகங்கள் இருக்காங்க. இப்போ நிறைய சமூகங்கள் சொல்றாங்க குற்ற பின்னணி பிரிட்டிஷ்காரன் சொல்லிட்டான், அதனால எங்க மேல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு. ஆனா அந்த சமூகங்கள் இப்போ ஓரளவுக்கு முன்னேறி நில உடைமையாளர்களா இருக்காங்க, பொலிட்டிக்கல் பவர்ல இருக்காங்க. ஆனா உண்மையிலே குறிப்பிட்ட குறவர் சமூகம், இருளர் சமூகம், பறையர் இளைஞர்கள், மற்ற புதிரைவண்ணார் சமூக இளைஞர்கள் மேல பொய் வழக்குகள், அவங்கள குற்ற பின்னணி, இவெல்லாம் குற்றவாளியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் மேல குற்ற பின்னணி நடக்குது, அவன் மேல உடனே கேஸ் போடுறது. அதனாலதான் இவர்கள் மேலான கஸ்டோடியல் வயலன்ஸும் அதிகமா இருக்கு. 90%
ஹென்ரி டிஃபன் சொல்றாரு பாருங்க பீப்புள்ஸ் வாய்ஸ்ல. இந்த கிட்டத்தட்ட 27 பேர் இந்த 5 வருஷத்துல இறந்தாங்க. அந்த 27 பேர்ல 90% தலித்துகள். கடைசியான இறந்த ஆகாஷ் வரைக்குமே. அப்போ அந்த ஒரு சமூகத்தை குற்ற பின்னணியான ஒரு சமூகமாக எப்போ நீங்க கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சீங்க தமிழ்நாடு போலீஸ்? அப்ப திமுக ஆட்சி தானே நடந்தது. ஏன் கஸ்டோடியல் டார்ச்சர் அதிகமா இருக்கு உங்களோட? கஸ்டோடியல் டெத்து டார்ச்சர் அதிகமா இருக்கு, போக்ஸ்கோ கேஸ் அதிகமா இருக்கு. திமுக விளம்பரம் பண்ணிக்கலாம், திமுகக்கு வேற வழி இல்லை. திமுக எப்பொழுதுமே பொய் சொல்லி வந்த ஆட்சி தான். நான் தான் உங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தேன், சொத்துரிமை கொடுத்தேன்னு பொய் சொன்னதான். எல்லாமே பொய் தான் திமுக. அப்படி எதுவும் இல்ல, பெண்களுக்கு உரிமை அவங்க கொடுக்க, சொத்துரிமை அவங்க எல்லாமே எல்லாமே அதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் கொடுத்துட்டு போனதா. இன்ஃபேக்ட் பொது இடங்களில் யார் வேணா எந்த கோயிலுக்கு போகலாம், குளத்துல இருந்து தண்ணி எடுக்கலாம், பொது இடத்துல நடக்கலான்னு கொண்டு வந்ததே ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் தான். எம்எல்சியா இருக்கும் போது அவர் கொண்டு வந்த லெஜிஸ்லேஷன் ஜியோ தான் அது. அன்னைக்கெல்லாம் திமுக பிறக்கல, அதெல்லாம் திமுக பிறக்கவே இல்லை. பெரியாரே அப்ப இதுல இல்லை, பெரியார்ன்ற பேர் வரல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரியான ஆட்கள் செஞ்சுட்டு போன விஷயத்த நீங்க வந்து ஸ்டேட் வைடு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், அவ்வளவுதான். தவிர பஞ்சாயத்து ராஜும் காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். அதுல 33% கலைஞர் பண்ணாரு, 50% ஜெயலலிதா தான் பண்ணாங்க. இந்த ஸ்டேட் டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதிமுக திமுக இருவருமே. ஆனா அதே நேரத்துல இந்த ஸ்டேட்ல தலித்துகள் பிற்படுத்திருக்காங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஸ்டேட்டு டெவலப் ஆயிருக்கு. ஸ்டேட்ல யார் டெவலப் ஆயிருக்கா? இடைநிலை ஜாதிகள், அப்பர் காஸ்ட், இவங்கெல்லாம். மிகவும் பிற்படுத்த சமூகம் இருக்குல்ல, எம்பிசி, வன்னியர்கள், தலித்துகள்லாம் இன்னும் ஏழ்மையில இருக்காங்க, இன்னும் மோசமான சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. அப்படின்னா அப்ப அவங்கதான் ஜனத்தொகையில அதிகம். வன்னியர்களும் இவங்களதான். இப்போ இதுக்கு நம்ம ஆள்றதுக்கு யாருன்னா வன்னியரும் தலித்துகளும் சேர்ந்தாங்க, பறையரும் சேர்ந்தாங்கன்னா ஆட்சியை சூப்பரா கொண்டு வர முடியும். அவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு. ஆனா ஏன் வர முடியல அப்படின்றதுனா இந்த கட்சிகள் அவர்களை அமைக்கி அவங்களை ஏழைகளாக, அவங்கள வந்து இழித்தொழில் செய்பவர்களாக அது மாதிரி வச்சு பண்ணி, அது காரணம் திமுக. மெயினா திமுக இந்த பிரச்சாரம் இதுல வந்து எதுவுமே நீங்க சரியில்லை, நம்பிக்கை இல்லைன்றீங்களா? இல்ல, வெறுமே அட்வர்டைஸ்மெண்டே பண்றாங்க. எப்படியாவது ஒரு ரோட்ல போற ஒரு பாட்டி என்ன சொல்லுது, வெல்லும் தமிழ்னா ஆமா வெல்லும் தமிழ் பாருங்களா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய வந்து என் புள்ள வாங்கிட்டு போயிடுறான் டாஸ்மாக்ல குடிக்கிறதுக்கு. டாஸ்மாக்ல 1000 ரூபாய் குடி எத்தனை நாளுக்கு வரும்? 3 நாள் 4 நாள் மேக்ஸ். எவ்வளவு ஒரு கட்டிங் எவ்வளோ எனக்கு தெரியல, 150 ரூபாயா சம்திங். அப்படி பார்த்தா ஒரு 4 கட்டிங்கே முடிஞ்சது உங்களுக்கு. அப்புறம் சைட் டிஷ் அது இதுன்னு. ஆவின் பால் விலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நீங்க ஆவின் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல விலை உயர்வு அது இது நிறைய விஷயங்கள் இருக்கும்போது மந்த்லி கரண்ட் பில், நான் மந்த்லி கரண்ட் பில் மட்டும் போட்டா எனக்கு நிறைய பணம் மிச்சமாகும். நீ 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா நம்ம என்ன, நான் கூட நிறைய பாலிசி மேக்கர்ஸ் கிட்ட இந்த ஒரு மாசமா பேசிட்டு இருந்தேன். உண்மையிலே இந்த 1000 ரூபாய் ஹெல்ப் பண்ணுதா, உண்மையிலே இந்த 2000 ரூபாய் ஹெல்ப் பண்ணுதான்னு பார்த்தா இவ்வளவு நாளா இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் வாங்கின யாருமே எக்கனாமிக் மொபிலிட்டியே ஆகல. யாருமே இப்போ ஒரு குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க ஊர்ல இருக்கோம், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் 100 குடும்பம் இருக்குன்னா அதுல 3 குடும்பம் தான் சோஷியலி மொபிலிட்டியா இருக்கு, எக்கனாமிக் மொபிலிட்டி, பொருளாதார ரீதியா இந்த வகுப்புல இருந்து இந்த வகுப்பு போயிருக்கான். 97% அதே அவங்க அப்பா என்னவா இருந்தாரு, கூலியா இருந்தாருன்னா அது கீழே பையன் கூலி, அது கீழே பேரனும் கூலி. அப்படி எப்படி அந்த ஏழ்மை இருக்கு? மெட்ராஸ்ல நீங்க போய் எல்லா செய்திகளையும் பாருங்களேன். 60 வருஷமா இருக்க 70 வருஷமா இருக்கேன்னு சொல்றாங்க செய்திகளை காலி பண்ணும்போது. 60 வருஷமா 70 வருஷமா இருந்த அரசு சலுகைகளை, இந்த டிவியோ மிக்சியோ இதெல்லாம் வாங்குறவங்கள அவங்களுடைய பொருளாதார சூழல் 3 தலைமுறைகளாக மாறவே இல்லை. இதுதான் நான் உண்மையா நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நீ 1000 ரூபாய் கொடுத்து நான் மூக்குத்தி வாங்குறேன் அதெல்லாம் முக்கியம் இல்ல, சோஷியலா நான் மொபிலைஸ் ஆனான்னு பார்க்கணும்ல. ஏன் எனக்கு அது நடக்கல? அப்ப அதுக்கு முன்னாடி அரசு ஏன் என்னுடைய முன்னேற்ற பேசுற சமூக நீதி, சாதி ஒழிப்பு இதெல்லாம் திமுக சாத்தியம் இல்ல, சாத்தியமாகல. ரொம்ப சாத்தியம் இருக்கு, ஆனா திமுக அதை பத்தி கவலைப்படலையே. சாத்தியம் இருக்கு ஆனா கவலைப்படல. அப்ப பிரச்சாரம் பண்ணுது. அது பிரச்சாரம் 100 பண்ணுவா. நான் தான் வந்து உங்களுக்கு சமூக நீதி, நான் தான் சமூக பொய் சொல்றது. தேர்தல் என்றாலே ஒரு பொய் பேசும் ஒரு களம்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவங்க 100 இது பண்ணிப்பாங்க, 100 விஷயம் சொல்லிப்பாங்க. பட் அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியிலே இல்லாம இருந்தது. எந்த அளவுக்கு இத்தனைக்கும் அதிமுகல 2011 to 16 ரொம்ப அதிருப்தியில இருந்தாங்க. இருந்தாலும் எப்படி அதிமுகக்கே ஓட்டு போட்டாங்க? திமுக பண்ணது அவ்வளவு மோசமானது கரப்ஷன். இப்ப நீங்க கரப்ஷன் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நேரு, மூர்த்தி, வைத்தியலிங்கம், அப்புறம் டிஆர் பாலு, இது மாதிரி 100
பேரு செந்தில் பாலாஜி வேலு இருக்கிறாரு, துரைமுருகன் இருக்கிறாரு. இவ்வளோ இருக்கு. இப்ப அடுத்த 5 வருடம் அவங்க ஆட்சிக்கு வந்தா கூட அவங்க கோர்ட்டுக்கோ வீட்டுக்கோ தான் நடந்துட்டு இருக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. டு பி ஹானஸ்ட். இல்ல இப்ப திமுக வந்துரும்னு சொல்ல வரீங்களா? இல்ல வந்தா கூடன்னு சொல்றேன். வந்தா கூட அவங்க சாதிச்சதுன்னு எதுவுமே கிடையாது. இன்னும் சரி பண்ணப்படாது நிறைய இருக்கு. இப்ப சென்னையிலே மழை வந்ததுன்னா அடுத்த டிசம்பர் மாசம் கண்டிப்பா தண்ணி நிக்கும். அந்த சிச்சுவேஷன்ல தான் சென்னையே இருக்கு. இவங்க 6000 கோடி இது பண்ணன்னு சொன்னாங்க. அது எதுவும் இல்ல செய்யல. சரி பண்ணல அப்படின்றீங்க. நீங்க பரவலா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய சோஷியல் ஏன்னா நம்ம ஒர்க் வெள்ளம் பண்ணி நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துக்கிறீங்க. இல்ல சரி ஆகலன்றீங்களா அந்த சாலை? சென்னையில 4000 கோடி ஐயோ மழை இதுவும் சரியாகல. போன மாசம் வந்து சின்ன மழை பெஞ்சதுக்கே ஃபுல்லா தண்ணி நிக்குது. அப்புறம் ரோடு சரியில்லை. அங்கங்க பள்ளங்களே இன்னும் மூடப்படல. மேற்பிரியா ஒருத்தர் சொன்னாங்க தெரியுமா, 95% விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு வேலைன்னு. அதுவே பொய். அப்போ கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2 இயர்ஸா ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 மாசமா பெயிண்ட் அடிக்கிறது, லைட் புதுசா பளிச்சு பளிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உடஞ்சு போன குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பெயிண்ட் அடிச்சு லைட் எல்லாம் போட்டு ஜிகி ஜிகின்னு மின்னுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிட்டி வட சென்னை ஃபுல்லா பெயிண்டிங் தான், பூ தான், லைட் தான், ஜொலிப்பு தான். ஆனா மக்கள் உள்ள கஷ்டத்துல தான் இருக்காங்க. டாய்லெட் இல்லாம இருக்காங்க வட சென்னையில. பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றவங்க தான் இருக்காங்க. கழிவறை வசதி இல்லாம இன்னும் கூட வியாசார்பாடியில ரயில்வே ட்ராக்ல ஒதுக்குறவங்க இருக்காங்க. 2026 ரயில்வே ட்ராக்ல ஒதுங்குற ஒரு எதிர்க்கு வச்சிருக்கீங்கன்னா, ஏன்னா நாங்க பேசுறோம், நாங்க சண்டை போடுறோம் டெய்லியும் வட சென்னைக்காரங்க, எங்களுக்கு தான் தெரியும். ஆனா நீ வட சென்னைக்கு எவ்வளவு சொல்ற? 1000 கோடி ஒதுக்குன, 2000 கோடி ஒதுக்குனேன்னு சொல்றியா? அந்த எங்க போச்சு? அது கக்கூசே கட்டி கொடுக்கலையே. அப்ப 21ல இருந்து இது வரைக்கும் இந்த ஆட்சி திமுக ஆட்சி பெருசா ஒண்ணுமே பண்ணல. மாற்றம்னு ஒண்ணும் வரல. மாற்றமே பண்ணல. அவங்க அந்த வெல்ஃபேர் மெஷர்ல தான் இது பண்ணிருக்காங்களே தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்றதோ, நிறைய நீல்கிரிஸ்லயே நிறைய டாண்டி ஒர்க்கர்ஸ்க்குலாம் கரண்ட் கிடையாது. நிறைய கரண்ட் கிடையாது. அவங்களுக்குலாம் அத்தியாவசிய சாலைகள் கிடையாது. மாஞ்சோலையில சாலையே இல்லை தெரியுமா? மாஞ்சோலையில மழை வந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னும் அந்த எஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களோட ப்ராப்ளம். நீங்க மலையில இருக்கிற மாஞ்சோலைக்கு போயிட்டீங்க, சென்னைக்குள்ள மட்டும் நீங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒழுங்கா ஒரு சாலையை கூட போக முடியல. குண்டும் முடியும். இன்னைக்கு மாஞ்சோலைக்கு போயிட்டு இங்க இருக்கிற நகரத்துக்குள்ளார தலைநகரத்திலே ரோடு சரியில்லை. அது இருக்கட்டும். எங்க செனட் ஆஃப் ரோட்ல சித்தரஞ்சன் சாலை இருக்குல்ல, அங்க ரோடு நல்லா இருக்கு. இந்த போயஸ் கார்டன்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த நம்மளுடைய வட சென்னை இல்ல மத்திய சென்னை எல்லா இடமே ரொம்ப மோசமா தான் இருக்கு. இன்னும் கண்ணகி நகர் பெரும்பாக்கம் மக்களை பத்தி நம்ம பேசவே இல்லை. அவங்க இன்னும் எவ்வளவு பாதிக்கப்பட்டு, இந்த தூய்மை பணியாளர்லாம் மழையில ஷாக் அடிச்சு செத்து போனாங்க, ஞாபகம் இருக்கலாம், சின்ன தண்ணியில. அது எங்க நடந்துச்சு? கண்ணகி நகர்ல தான் நடந்துச்சு. தூய்மை பணியாளர்களே எடுத்துக்கோங்களேன், 40 கிலோமீட்டர் அங்க இருந்து வேலைக்கு வராங்க, அந்த இடத்துல இருந்து ஊர்ல இருந்தெல்லாம். அவங்களுடைய வாழ்க்கை தரம். அப்ப நீ என்ன சொல்ற? திமுகவே ஆதரிக்கக்கூடிய 2-3 பேருடைய வாழ்க்கை தரத்தை வச்சு நான் தமிழ்நாடு நல்லாயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த விவசாயம் கூலிகள், விவசாயம் செய்யறவங்க, விவசாய கூலிகள், தொழிலாளர்கள், திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய பல ஃபேக்டரியில ஒர்க் பண்ற பட்டியல் சமூகம், அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் மக்கள் இருக்காங்க. அப்புறம் நாமக்கல், ஈரோடு இந்த சைடு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இவங்க லைஃப் எல்லாம் எதுவுமே மாறல, ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா இவங்க சொல்றத பார்த்தா தமிழகம் வந்து மான்செஸ்டர் மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா நல்லா இங்க இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கு. இது அவங்க என்ன சொல்றாங்க, உற்பத்தி நடக்கிறத வந்து இதுன்னு சொல்றாங்க ப்ரோக்ரஷன், உற்பத்தி நடக்கிறது. ஆனா உற்பத்தி பண்றவங்க வாழ்க்கை தரம் மோசமாயிட்டே போகுது. உற்பத்தி பண்றான், அப்போ அது கவர்மெண்டோட ஜிடிபில அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அவனோட லைஃப்ல ஏன் அது ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. தனி மனித ஊதியம் எவ்வளோ? தமிழ்நாட்டிலே இந்தியாலே குறைந்தபட்ச ஊழியம்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல கவர்மெண்ட்ல, தமிழ்நாடு தான் கம்மி. எங்ககிட்ட டேட்டா இருக்கு, தமிழ்நாடு தான் கம்மி. அததான் வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து கேட்டாங்க, ஏங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபாய் கொடுக்கணும், நீங்க ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கொடுக்குறீங்களேன்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பணத்தெல்லாம் என்ன பண்றீங்க? சோ நீ வந்து ஒரு நீ எப்படி மெஷர் பண்ணணும்னா ஏழை மக்களுடைய வாழ்க்கையை வச்சுதான் மெஷர் பண்ணும். திமுக அது மோசமா இருக்கு. சிவகார்த்திகேயனை வச்சோ இல்ல வெற்றிமாறனை வச்சோ இல்ல அந்த திவ்யதர்ஷினி இருக்காங்களே அவங்க பேசுறத வச்சுலாம் தமிழ்நாட்டை நீ வந்து கணக்கு போடக்கூடாது. நீ உண்மையிலே காட்டுலயும் மேட்லயுமே நடந்து போனோம். விளாத்திக்குள மாணவி ஏன் இறந்து போனா? டாய்லெட் இல்லைல்ல, அதனாலதானே கழிவறைக்கு இதுகிட்ட போனா, புதர்கிட்ட. அப்ப அது முக்கியமான பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் அப்ப அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள பாருங்க, வெறும் விமன் இஷ்யூ மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூவும் இருக்கு, அதுக்குள்ள ஒரு காஸ்ட் இஷ்யூவும் இருக்கு. அப்ப இதையெல்லாம் நீ பேசாம புதுசா வர்றவங்களையும் சங்கின்னு சொல்ற. சீமான் யாரு? அவர் சங்கி. விஜய் யாரு?
அவரு சங்கி, நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா நானும் சங்கி. எனக்கு புரியல. திமுகவை ஆதரித்தால் புரட்சியாளர்கள், அதை எதிர்க்கிறவங்க எல்லாருமே ஆமா சங்கி. சங்கி சங்கியினுடைய அடிமைகள் அப்படின்னு ஏதோ சொல்ற ஒண்ணு. அரசியலே ஸ்டாப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது யார் அதிகமா ஸ்டாப் பண்ணுனா, திமுக சொல்றனோ இல்லையோ விசிகா ஸ்டாப் பண்ணும். They are the one who's going around branding people, which cannot be tolerated. நல்லது. நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்கன்றத விட வெடிச்சிருக்கீங்க. சரியான ஒரு கருத்து பதிவாக அதை நான் பார்க்குறேன். மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி. Thank you. வணக்கம்.